கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். மிகுந்த கவனத்தோடு இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கிறதான ஒரு காரியம், இந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன போட்டிருக்குங்க? அலியா. அலியா என்கிற வார்த்தை. அது பக்கத்திலேயே ஒரு மனிதன் ஒரு மலைக்கு நேராக மலை உச்சிக்கு போகும்படியாக சிரமப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அலியா என்கிற ஒரு வார்த்தை. பல எபிரேய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதனுடைய அர்த்தங்களையும், எபிரேய வார்த்தை ஒன்றுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. பலவிதமான அர்த்தங்கள் ஏன் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்னவென்பதை உங்களோடு கூட தொடர்ந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். சரி, இந்த நாளிலே இந்த மலை ஏறுகிறதான மனிதர்கள் பொதுவாக அதை வந்து ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைக்கிங்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கிங் ஆர் ஹைக்கிங். இப்போது நம்ம சாதாரண இந்த ஏற்காடு மலையெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்திய தேசத்தின் பெருமையாக இருக்கக்கூடிய இமயமலை, இல்லை மவுண்ட் எவரெஸ்ட் உச்சி, இதில் நார்மலாக ஒரு மனுஷன் ஏறுறதுக்கு வாகனங்கள்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன போக முடியும்? வாகனங்கள் போகலாம், பைக் போகலாம், கார் போகலாம். ஆனால் அதற்கு மேலே மனிதர்கள் என்ன தான் பண்ணணும்? கஷ்டப்படணும். எதற்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க? முதல்ல அந்த மலை உச்சிக்கு போனவர் யாருங்க? பேர் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா டென்சிங் நார்வே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் முதல் தடவை மலை உச்சிக்கு ஏறினார். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து அது இப்போ சாதனையெல்லாம் கிடையாது. அதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்து மலை ஏறுகிறதான ஒரு ப்ரொஃபஷன், ஹைக்கிங் அப்படின்றது, ட்ரெக்கிங் ஆர் ஹைக்கிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷனாகவே வைத்து அதை செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. சரி, எதற்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் மலை ஏறுறவங்களை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் ஒருவேளை நம்ம நேரில் பார்க்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக தொலைக்காட்சியில் ஏதாவது காட்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சப்போர்ட் ரோப் இருக்கும், ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். முழு உடம்புனுடைய பலத்தையும் கரங்களில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? கல்லை பிடிச்சி, அதை பிடிச்சி, இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? மேலே ஏறுவாங்க. ரொம்ப சிரமப்படணும். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, சும்மா நடக்கிற மாதிரி நடந்து போகிற காரியம் அல்ல. சரி, எதற்காக இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவ்வளோ சிரமப்பட்டு மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படுகிறதான ஒரு திருப்தி, அங்கே போய் அந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, அந்த மலை உச்சிக்கு போகணும் அப்படின்றது, அவங்க இதை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு உத்வேகத்தை கொடுத்து, எப்படியோ சிரமப்பட்டுனாச்சும் கையில் அப்படியே என்ன தொங்கி என்ன பண்ணிடுறாங்க? மேலே போயிடுறாங்க. இந்த அலியா அப்படின்றது அதனுடைய ஒரு அடிப்படையை சார்ந்ததான ஒரு எபிரேய வார்த்தையாக இருக்கிறது. என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 121 அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான் இது. நம்ம பாட்டா கூட நம்ம பாடுவோம். சங்கீதம் 121, அதில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். போதும். இப்போ இந்த பாட்டை நம்ம பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த அதிகாரத்தையே பாடலாக இயற்றி இருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த அலியா என்று நான் சொன்ன இந்த வார்த்தைக்கும் இந்த ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொன்னால் மலை உச்சி, அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மலை பிரயாணம், அதாவது மலை உச்சிக்கு போகிறவர்களுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இப்படி கீழே பார்த்துட்டு போக மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை எங்கே இருக்கும்னா எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கும். அவங்க கீழே எவ்வளோ தூரம் இருக்குது, கீழே எவ்வளோ தூரம் நம்ம உயரம் ஏறி இருக்கிறோன்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா கதை முடிஞ்சு போயிடும். அவங்க நல்ல ஒரு உயரம் அவங்க மேலே போனதுக்கப்புறம் திரும்ப கீழெல்லாம் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா ஒரு ட்ரெயின்டு ஹைக்கிங் போகிறவங்க, நல்ல பயிற்சி எடுத்து மலை
ஏறுதல பயிற்சி எடுக்கிற மனுஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளும் கீழே பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பார்வையெல்லாம் எப்பயுமே மேல் நோக்கியே தான் இருக்கும். இப்போ இந்த எபிரேய பதத்துல இந்த அலியா என்கிறதான வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா, பர்வதங்களை நோக்கி, இல்லைன்னா நான் அதாவது பிளெயின்ல, இப்ப நான் சமவெளியில நிக்கிறேன், இந்த சமவெளியில நான் பார்க்கிற பார்வையை விட்டு உயரத்திற்கு நேராக என்னுடைய பார்வையை நான் ஏறெடுக்கிறேன் என்கிறதான அர்த்தம் தான் அலியா என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம். பொதுவா 3 விதமான பார்வை நமக்கு இருக்கிறது. ஒன்று கீழே பார்க்கறது இல்லையா, அடுத்தது இப்படி ஃப்ளாட்டா நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கிறது, இன்னொன்று எங்க மேலே பார்க்கறது. இது 3 தாண்டி வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. கரெக்டா? பொதுவா கீழே பார்க்கும் பொழுது அந்த மலை ஏறுகிற அனுபவம் உள்ள மனுஷனை கொஞ்சம் எடுத்துப்போம். கீழே பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும், ஐயோ இவ்வளோ தூரம், ஐயோ கீழே விழுந்தோன்னா என்னத்துக்கு ஆவறது அப்படின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் கீழே குனிஞ்சா. இப்போ ஒரு சரி சமமா இருக்கிற இடத்துல அவர் பார்த்தாருன்னா வெறும் கல்லு தான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா கல்லை பிடிச்சி தான் அவர் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே உயரத்தை அவர் பார்த்தாருன்னா மேல இருக்கிற வானம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த வானத்தை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அந்த மலை உச்சில ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லி அவருடைய பார்வை எப்பயுமே மேல் நோக்கி தான் அவருடைய பார்வை இருக்கும். இப்போ இதனுடைய அடிப்படையில இந்த சங்கீதத்தையும் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதனுடைய அடிப்படையில் இன்னொரு காரியத்தையும் பேசி இருக்கிறார். அதையும் வைத்து நம்முடைய பார்வை, வேர் இஸ் our விஷன், நம்முடைய தரிசனம், நம்முடைய பார்வை எங்கு இருக்கிறது என்கிறதான கண்ணோட்டத்திலே நாம் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். we all see, நம்ம யாரும் குருடர்கள் கிடையாது, நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். 3 விதமான கண்களை பற்றி ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஒன்று மாம்ச கண்கள், இன்னொன்று ஆவியின் கண்கள், இன்னொன்று மனக்கண்கள். 3 விதமான கண்கள் இருக்கிறது. மாம்ச கண் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, கண்ணை திறந்து பார்க்குறோம், போகிறோம் வரோம் செய்கிறோம். ஆவிக்குரிய கண்கள், இந்த ஆவிக்குரிய கண்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டு சொப்பனங்களை பார்க்கிறோம், தேவ தூதர்களை பார்க்கிறோம், அசுத்தாவிகளை பார்க்கிறோம், ஆவிகளை பகுத்தறியும்படி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை நாம் பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய கண்கள். மனக்கண்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒன்றுக்காக தான் மனக்கண் திறக்கப்படும். எதற்காகனா கர்த்தருடைய சத்திய வார்த்தையின் வெளிச்சம் இருதயத்தை நிரப்புவதற்காக மாத்திரம்தான் மனக்கண்கள். மனக்கண்கள் வேற எதற்காகவும் கொடுக்கப்படவில்லை. நான் சொல்றது புரியுதா? மாம்ச கண்ணினாலே இந்த உலகத்துல போறோம் வரோம் நடக்கிறோம் பண்றோம், இதெல்லாம் ஆவிக்குரிய கண்களினாலே தி அதர் ரியாலிட்டி, இந்த உலகத்துல இல்லாத வேறொரு ரியாலிட்டி, வேறொரு நிஜம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆவி உலகம். அந்த ஆவி உலகத்தை பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. ஆனால் அடுத்ததாக இருக்கிற மனக்கண்கள் என்பது இது ரெண்டுக்குமே அது செட் ஆகாது. அது எதுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம், சத்தியத்தின் வெளிச்சம் நம்முடைய இருதயத்துல உண்டாகும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் மனக்கண்கள். இன்னைக்கு உலகத்துல போய் நிறைய பேர்கிட்ட நம்ம சத்தியத்தை சொன்னாலும் நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, உங்களுக்கு திறந்த மனக்கண்களை தேவன் கொடுக்கும்படி நான் வேண்டுகிறேன். எதற்காக? தேவனை அறியும்படி, தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்படி, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். இந்த இடத்துல தான் மனக்கண்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஸோ 3 கண்கள். சரி, இப்போ இந்த மாம்ச கண்ணுனாலே ஒரு சில காரியங்களை பார்க்குறோம், ஒரு சில காரியங்கள் கண்ணுன்றது ஒரு வாசல்னு கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வாசல் வழியாக தீமையான காரியங்கள் உள்ள போகும் பொழுது சரீரம், அதாவது ஆலயம் எப்படிதான் இருக்கும்? தீமையா இருக்கும். இதுல நன்மையான காரியம் உள்ள போகும்போது அது நன்மையினால நிறைஞ்சிருக்கும். வாசல், பல வாசல்கள் இருக்கிறது. வாய் ஒரு வாசல், காது ஒரு வாசல், அந்த மாதிரி கண் ஒரு வாசல். சரி, இப்போ இந்த கண்களை நாம் எங்கே ஏறெடுக்கிறோம்? இந்த 3 கண்ணு, ஆவியின் கண்ணு, சரீர மாம்ச கண்ணு, மனக்கண்ணு, இந்த 3யுமே ஒருமனப்பட்டவங்களா, ஃபோக்கஸ் பண்றவங்களா, நம்ம எந்த பக்கம் நம்முடைய பார்வையை நாம் திசை திருப்புகிறோம்? ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல நாம் உறுதியா இருக்க வேணும். என்னன்னா, நம்ம தேவன் அழைத்த அழைப்புல நம்ம அந்த ஓட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஓட்டத்தை ஓடுற மனுஷன் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய பார்வையை ரொம்ப ரொம்ப கவனமா அவனுடைய பார்வையில் இருப்பார். ஓட்டத்தை ஓடுற மனுஷன் பக்கத்தெல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் அதையும் பார்க்க மாட்டார். பக்கத்தில் இருந்து ஏன்னு கை தட்டுற மனுஷனையும் பார்த்து சந்தோஷமா யார் கை தட்டுறாங்க, யார் எனக்கு உற்சாகப்படுத்துறாங்க, யார் உற்சாகப்படுத்தலாம் அதையும் பார்க்க மாட்டார். அவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த லக்கை போய் நான் தொட வேண்டும். நம்ம எல்லாருமே
ஒரு லக்குல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஆமா தானே? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஓட்டத்துல நம்ம ஓடும் பொழுது நமக்கு நிறைய நேரங்களிலே கவனக்குறைவு ஏற்படுகிறது. வேற ஏதோ ஒரு காரியம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. கொஞ்சம் அட்ராக்டிவா வேற ஒரு விஷயம் அந்த பக்கம் வருது. சின்ன பிள்ளைங்க, ரொம்ப அந்த சின்ன குழந்தையில இருக்கிறவங்க கலர்ஃபுல் லைட்ஸ் பார்த்த உடனேயும் கலர்ஃபுல் காரியங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுடைய பார்வை அப்படியே கியூரியஸா கவனிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஈஸியா என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, சத்ருவனுடைய நிறைய வஞ்சகத்திலே நம்முடைய பார்வை தடுமாறி லக்கின் மேலே நம்முடைய பார்வை இல்லாம போயிடுது. லக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் லக்கை வைத்திருக்கிறார், நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதுல நம்ம ஓடுறதுக்கு தவறும் பொழுது நிச்சயமா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியாது? போய் சேர முடியாது. சரி, இப்போ இந்த அலியாவுக்கு நாம் திரும்புவோம். முதலாவது இந்த சங்கீதத்துல நாம் வாசிச்சோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த தேவ பிள்ளையாய் நாம் மறுபடி பிறந்ததற்கு அப்புறம், இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். அது முழுமை அடையல, ஆரம்பமாகிறது. ரட்சிப்பின் நாளில் எல்லாமே முழுமை அடைஞ்சிருச்சுன்னா ரட்சிக்கப்படுற அன்னைக்கே செத்து போயிடணும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தான் ஒரு பயணம் ஒன்று ஆரம்பிக்கிறது. என்ன பயணம்? பரிசுத்தத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். கரெக்டுங்களா? இப்ப இந்த பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கிறதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல இருக்கிற ஒன்னு முக்கியமான காரியம் தான் நம்மளுடைய தரிசனம். வேர் ஆர் நம்முடைய கண்கள் எந்த திசையிலே இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் கவனித்து பார்க்க வேண்டும். As a Christian you might say, yes, I am looking toward God. ஒருவேளை கிறிஸ்தவங்களா, ஆமாங்க எனக்கு எல்லாமே ஏசப்பா தான், ஏசப்பாவை தான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையாக கண்ணை திறந்து நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை உங்கள் கண்கள் அடைபட்டிருக்கிறதா? உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? நிறைய பேர் மேலே பார்த்து பார்த்து கண்ணுலாம் பூத்து போச்சுங்க, அவரை நோக்கி பார்த்தது தான் மிச்சம், கழுத்தெல்லாம் வலிக்குது, மேலே பார்த்துக்கிட்டே இருக்கேன், கழுத்து வலிக்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேனுது, ஒத்தாசை அனுப்புறேன்னு சொல்றாரு ஆனா ஒண்ணுமே வரமாட்டேனுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல ஒரு சிலருடைய கண்களே குருடா இருக்கலாம். அவங்க எந்த திசையில பாக்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எந்த திசையில மனுஷனுடைய சத்தம் கேக்குதோ, ஏன்னா கண்ணு குருடானவங்க எதை வச்சுதான் இருப்பாங்க? அவங்களுக்கு காது தான் அவங்களுக்கு கண்ணு இல்லையா? அவங்களுக்கு சத்தம் எந்த திசையெல்லாம் சத்தம் கேக்குதோ அந்த திசையில என்ன பண்ணுவாங்க? திரும்பி பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வர்ற தேவ பிள்ளைகள் கண் குருடர்களா போயிட்டோம். ஆவிக்குரிய கண்ணு க்ளோஸு, மனக்கண்ணும் க்ளோஸு, மாம்ச கண்ணு மட்டும் திறந்திருக்குது. அதனால என்ன பண்ண முடியலன்னா எந்த திசையில போறதுனே தெரியல. சத்தம் கேட்கிற திசையெல்லாம் திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஏமாற்றம், இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் செவுரு, இந்த பக்கம் பார்த்தா பாதாள கிணறு, அந்த பக்கம் போனா முட்டு சந்து. எங்கதான் ஏன் பார்க்கறது? எந்த திசையில போனாலும் ஒரு தடையாவே இருக்கிறது. காரணம் என்ன? கண்கள் திறக்கப்படவில்லை. மாம்ச கண்ணு திறந்திருக்குது, ஆனா ஆவிக்குரிய கண்களும் நம்முடைய மனக்கண்களும் திறக்கப்படவில்லை. இதற்கு பயிற்சி வேணும். இது ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு டபால்னு உங்களுக்கு கர்த்தர் அப்படியே கண்ணை திறந்துட மாட்டார். அப்படி ஞான உதயம் வந்து சொல்லுவாங்களே, என்னடா ஏதாவது ஒரு புதுசா ஒன்று செஞ்சனா என்ன சொல்லுவாங்க வீட்டில், என்னடா ஞான உதயம் வந்துருச்சா உனக்கு அப்படின்வாங்க இல்லையா? என்னடா புதுசா என்னமோ செய்யற அப்படின்வாங்க. இப்போ அந்த மாதிரி ரட்சிக்கப்படுற நாள் அன்னைக்கு அப்படியே வந்து அப்படியே மேஜிக் மாதிரி கர்த்தர் உங்க கண்ணெல்லாம் திறக்க மாட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கும் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கும் அதிலும் முக்கியமாய் திறக்கப்பட்டு பார்க்க வேண்டிய, நோக்க வேண்டிய அந்த தரிசனத்தை, அந்த லக்கை மாத்திரம் பார்ப்பதற்கும் நமக்கு மிகுந்த பயிற்சி வேண்டும். நிறைய பிராக்டிஸ், ஒன்லி அவுட் ஆஃப் பிராக்டிஸ். பயிற்சி இல்லாம உங்களுடைய கண்கள் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திற்கு நேராக பார்க்க முடியாது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு ஒரு விதத்துல நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. வாசிப்போமா? கொலோசேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் ஆவிக்குரிய கண்கள் மனக்கண்கள்ல இருந்து வெளிப்படுகிற காரியத்தை பத்தி சொல்றாரு. கொலோசேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். திரும்ப வாசிக்கலாம்.
கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? படிக்க தெரிஞ்சவங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த பூமியில நிறைய காரியம் இருக்குது. தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு இருக்குது. ரொம்ப அழகாய் நாம் பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாமே நம்முடைய கவனத்திற்கானவைகள் கிடையாது. நிறைய நேரம் பூமியில தேவனால் உண்டாக்கப்பட்டதுன்னு அதையே பார்த்து பார்த்து சிருஷ்டி, அதாவது நம்ம சிருஷ்டியை பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய சிருஷ்டிகரை பார்க்க நாம் மறந்து விட்டோம். ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, எப்பா, ஃபிக்ஸ் யோர் ஐஸ் அப்பான் த திங்ஸ் தட் ஆர் அபவ், மேலிருக்கிறவைகள், மேலானவைகள். ஏன்னா அது சாதாரண மாம்ச கண்ணுல பார்க்க முடியாது. அதுதான் இங்க நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்ப இந்த ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நீங்க பார்க்கணும்னா, இப்போ ஏற்காடை பார்க்கணும்னா மேல இந்த கட்டடத்துக்கு மேல போய் நின்று நீங்க என்ன பண்ணலாம்? ஏற்காட்டை பார்க்கலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் ஒரு கட்டடத்துல நின்னோம்னா மலை உச்சி நமக்கு தெரியும். இல்ல அந்த மலைக்கே பிரயாணம் பண்ணி கூட நம்ம அங்க இருந்து பார்க்கலாம். இது மாம்ச கண்ணு. ஆனா இந்த மேலானவைகள், ஆவி மண்டலத்துல தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறவைகள், இல்ல நாம் சந்திக்கிறதான சவால்கள் நிறைய இருக்குது இல்லையா? ஆவி உலகத்துல என்னென்ன இருக்குதுங்க? ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பா பேசியிருக்கிறாங்க. ஆவி உலகத்துல காணப்படாதவைகளை பார்க்கிறது எப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆவி உலகத்துல நிறைய இருக்கு. ஒண்ணு, நமக்கு எதிரான சத்ருவின் திட்டங்கள், பிசாசின் சேனைகள் இருக்கிறது. இன்னொன்று, நமக்காக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இருக்கிறது. இப்போ நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்களா, நீங்க எதை பார்க்குறீங்க? வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஏன்னா எதை பார்க்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய நடை இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எதை தெளிவா பார்க்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய நடை இருக்கும். யுவர் வாக் வில் பி ஸ்டெடி. இப்போ உதாரணத்திற்கு, கை குழந்தையா இருந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு 7-8 மாசத்துல அடி எடுத்து வைக்கிற குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீட்டிலலாம் இருந்திருக்கும் குழந்தைங்க. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நடக்க வைக்கிறதுக்காக இந்த பக்கம் அம்மா நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க? இங்கே வாங்குவாங்க. இல்லை அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க? காமிப்பாங்க. காமிச்சோடனே என்ன பண்ணும்? அது 2 அடி எடுத்து வைக்கும், கீழே விழும். ஆனாலும் அதுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ ஏதோ ஒரு காரியமோ காண்பிக்கப்பட்ட உடனே அந்த குழந்தையினுடைய மனசுலாம் என்னவா தான் இருக்குது? எப்படியாவது அம்மா கையில் அப்பா கையில் இருக்கிறத போய் நான் வாங்கிக்கணும், அதை நான் எடுத்துக்கணும், எனக்கு அது வேணும். ஸோ அந்த குழந்தையினுடைய சிந்தையில் வேற எதுவுமே இருக்காது. வேற எதை காமிச்சாலும் அதை விட அட்ராக்டிவாக வேற ஏதாவது காமிச்சாதான் அது மாறுமே ஒழிய, அந்த காரியத்தில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை அது போகிற வரைக்கும் என்ன பண்ணும்? கீழே விழுந்து பிறண்டு தவழ்ந்து நடந்து கீழே விழுந்து முட்டி போட்ட முட்டியில் காயப்பட்டாலும் என்ன பண்ணும்? அந்த குழந்தை போகும். காரணம் என்ன? அதனுடைய சிந்தையிலே ஒரு காரியத்திற்காக அது நிர்ணயம் பண்ணிடுச்சு, சின்ன குழந்தையே. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம்? குழந்தைகள் அளவு கூட நம்மளால என்ன பண்ண முடியல, நம்முடைய கவனத்தை நம்முடைய லக்கின் மேலே வைக்க முடியல. நிறைய நேரம் நம்முடைய லக்க வெறும் மாம்ச கண்ணினாலே பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். You cannot see the purpose that God has for you through your physical eyes. உங்கள் மாம்ச கண்களினாலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் தரிசனத்தையும் உங்களால பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு தேவை என்ன? மிச்சமா இருக்கிற 2 கண்ணு தான். என்னென்ன கண்ணு? ஆவியின் கண்கள், மனக்கண்கள். அந்த கண்களும் எங்க பார்த்திருக்கணுமா? மேலானவைகள், ஆவிக்குரியவைகள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிறைய நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வை மேலே போறதே இல்லை. ஏன்னா மேலே நம்மளுக்கு பார்த்தோன்னே வெறும் வானம் தானே அங்கே இருக்குது, என்னங்க இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பாட்டிலையும் சரி இந்த வசனத்திலையும் சரி, எனக்கு பரத்திலிருந்து எனக்கு என்ன வருது? ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஹெல்ப், எனக்கு உதவினா அந்த உதவி மேல இருந்து மட்டும்தான் வருது, இங்க சைட்ல இருந்து இல்ல, கீழ இருந்து இல்ல. இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்ம செய்ய வேண்டியதான அடுத்த முக்கியமான காரியம், ஏசப்பா இந்த காரியத்தை சொல்றாரு. வாசிப்போமா? மார்க்கு 10வது அதிகாரம் 32வது வசனம். இங்க ஏசப்பா ஒரு காரியத்தை நமக்கு உருவகப்படுத்தி காண்பிக்கிறாரு. இட் இஸ் an allegory. அலிகரின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் உருவகப்படுத்துறது, ஒரு காரியத்தை உருவகப்படுத்துறாரு. 10வது அதிகாரம் 32வது வசனம் வாசிப்போமா? பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார்.
அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இப்போ ஆங்கிலத்தில் இதை எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, he was walking up to Jerusalem. எருசலேமை காட்டிலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். எருசலேம் தேசத்துல மற்ற எல்லாமே சமவெளியாக இருக்கும். ஆனா இந்த எருசலேம் தேவாலயம் இருக்கு இல்லைங்களா, எருசலேம் பட்டணமும் தேவாலயமும் ஒரு மலை மாதிரி, இப்போ இங்கிருந்து ஏற்காடு மாதிரின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ஓரளவுக்கு, அந்த அவ்வளோ ஹைட் இருக்குமான்னு தெரியல, பட் சமவெளியிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகணுன்னா எங்கே தான் போகணும்? மலை மேலே தான் ஏறணும். சரிங்களா? இன்னைக்கு இப்போ விக்கிரகத்தை வணங்குறதுக்காக மலைக்கு போகிறாங்க எல்லாரும். மலைக்கு போகிற ஒரு கல்ச்சர் அது நம்மளுடைய தேசத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். விக்கிரகங்களை வணங்குவதற்காக மலைக்கு ஏறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகும்போது பின்னாடி சீஷர்கள் 2 விதமான மனநிலையில் அவர் பின்னாடி போகிறாங்க. ஏன் அப்படி அந்த மாதிரி 2 விதமான மனநிலையில் இருக்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போகிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததான சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத பற்றி சொல்கிறார். ஒருத்தர் கேள்வி கேட்குறார், பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி பிரவேசிக்கிறனா? அவர் ரொம்ப பணக்காரர். அவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு, உன்னுடைய சொத்துக்கத்தெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணு, என்ன பின்னாடி வா அப்படின்னு. ஒன்று அவன் சொல்கிறான், ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, ஏன்னா நான் ரொம்ப சொத்துக்காரன், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பயங்கரமான பணக்காரங்க, அதனால் அவன் ரொம்ப மன வருத்தத்தோடு போயிடுறானா. உடனே ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஒரு பணக்காரன் பரலோகத்தில் நுழையிறத காட்டிலும் ஒட்டகமானது ஊசியினுடைய அந்த சின்ன ஓட்டை இருக்குல்லையே, நூல் போகிற ஓட்டை, அதுக்குள்ளே நுழைகிறது ஈஸி அப்படின்றாரு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாங்க. யார் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னும் போது ஏசப்பா சொல்றாரு, தேவனால் இது முடியாதுப்பா, மனுஷனால் இது முடியாது, ஆனால் தேவனால் இது கூடும் அப்படின்றாரு. அதனால இப்ப பயங்கர ஆச்சரியம். இப்ப இந்த சூழலை நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க எருசலேமை நோக்கி போறாங்க. ஒரு பக்கம் அது எப்படிப்பட்ட பிரயாணம்? மேல் நோக்கி போகிற பிரயாணம். அடுத்ததாக இவர்கள் கேள்விப்பட்டதான செய்தி, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு ஈஸின்னு நினைச்சாங்க. ஏசப்பா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதோ, யெகோவா தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கிறதோ எளிமையானதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு? ஆஹா, வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. இப்ப அதனால பயங்கர திகைப்பு. தேவர் அஸ்டானிஷ்ட், ரொம்ப திகைச்சிட்டாங்க. அடுத்ததா இப்போ பயப்படுறாங்க. 2 காரியம் நடக்குது. ஒன்று ஆச்சரியம், இல்லை ஒரு கேள்விக்குறின்னு வச்சுப்போம். திகைப்புனா கேள்விக்குறின்னு வச்சுக்கலாம், என்ன நடக்க போதோ. அடுத்ததா பயம். ஏன்னா அடுத்து என்ன காரியத்தை ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ எருசலேமுக்கு போய் அவருக்கு நடக்க போகிற காரியங்களை அவர் சொல்றாரு. என்னைய பிடிப்பாங்க, ஏன்னா 3.5 வருஷமா பொழப்பே இவரை நம்பி தான் ஓடிச்சு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? என்னைய பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை சாகடிப்பாங்க, இதெல்லாம் சொல்றேன். அவங்கள விட்டு போகிற காலம் வந்துருச்ச உடனே இவங்களுக்குள்ள பயம். ஒரு பக்கம் இயேசு நமக்கு கொடுக்கிற கட்டளை, அதை நினைச்சா திகைப்பா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளை விட்டுட்டு அவர் போறாருன்ற ஒரு பயம் வேற. இப்ப இது 2ம் சேர்ந்து இவங்களுடைய பார்வையை தள்ளாட வைக்குது. அந்த டைம்ல தான் ஏசப்பா என்ன சொல்றாரு? இப்போ இங்க நம்முடைய பார்வை இப்ப எங்க தெரியுமா இருக்கணும்? எருசலேமை நோக்கி இருக்கணும், உயரத்தை நோக்கி இருக்கணும். ஏன்னா there are things that are still left for us to accomplish. நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு, தேவ பிள்ளைகள் இன்னும் பார்ப்பதற்கு, இன்னும் நாம் சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அந்த காரியத்தை நீ சமவெளியில் இருந்து கொண்டு உன்னால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. உன்னுடைய பார்வை உயரத்திற்கு நேராக, தேவன் வைத்திருக்கிற இடத்திற்கு நேராக உன்னுடைய பார்வை, அதுதான் அலியா. உன்னுடைய பிரயாணம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த பூமியிலுக்குரியவைகளையோ பூமிக்கும் கீழானவைகளையோ பார்த்து கொண்டிருப்பது அல்ல. தேவன் உன்னை அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் மேலானவைகளை, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறவர்களை நீ பார்க்க வேண்டும் என்பதே தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க சீஷர்கள்கிட்ட அவர் சொல்றார். இப்போ 2 காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒன்னு, அவர் ஏற்கனவே சொன்ன செய்தி, பரலோகத்துக்குள்ள அப்ப யார் போக முடியும்? 3 வருஷமா இவர் பிரசங்கத்தை கேட்டோம். இவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா. நான் இப்ப இவர் சொன்னதை பார்த்தா இம்பாசிபிள்னு தோணுதே, முடியவே முடியாது, அவ்வளவுதான், 3 வருஷம் வேஸ்ட்.
படகு தொழில், மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்தது வேஸ்ட்டுன்னு அவங்க நினைக்கிற அந்த திகைப்பு, இந்த பக்கம் அவரை விட்டு அவங்கள விட்டு அவர் போக போறாருன்ற பயம். ஆனாலும் அந்த காலத்திலையும் ஏசப்பா அவங்களுக்கு சொன்னதான அறிவுரை, அவங்களுக்கு உற்சாகப்படுத்தின விஷயம் என்ன தெரியுங்களா? லுக் அப் டு ஜெருசலேம். எருசலேமை நோக்கி பார், மீட்பு உண்டாகிற இடத்தை நோக்கி உன்னுடைய கண்கள் உயர்ந்திருக்கட்டும். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். இட் மைட் சீம் எம்டி. அப்படியே வானத்தை பார்த்தா வானம் அப்படியே எம்டியா வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா எங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே, மனக்கண்களினாலே எந்த திசையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாக உங்களோடு கூட இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷன் பேசுறது இங்க சுத்தியும் கேட்கும். பிசாசு கொடுக்கிற பயமுறுத்தல்கள் நம்மை கீழே எடுக்கும். நம்முடைய பார்வை ஒன்னே ஒண்ணுதான், எங்க? மேலானவைகள். கொலோசியர் 3:2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேவன் வச்சிருக்கிறது. அப்போ அதனாலதான் எல்லாத்திலையுமே நம்ம எம்பசைஸ் முக்கியத்துவப்படுத்திட்டே இருக்கோம். காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். ஏன் நமக்கு வேற வேலையே இல்லையா? சர்ச்சில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாங்க? குடும்பத்துல, தொழிலில், படிப்புல, திருமண காரியம், இப்படி எல்லாத்திலையும் தேவ சித்தத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துறோம் தெரியுங்களா? ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். அது நிரந்தரமற்றது. அது வெறும் மாம்ச கண்ணினாலே நீங்க பார்க்கிறது தான். ஆனா ஆவிக்குரிய கண்களினாலும் மனக்கண்களினாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற, காண்பிக்கிற காரியங்கள் அழிவில்லாதவைகள். ஹல்லேலூயா. அது மேல உங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கும் பொழுது உங்களுடைய பிரயாணம் சிரமமா தான் இருக்கும். யாருமே மலை ஏறுறது ரொம்ப ஈஸின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்களேன். மலை ஏறுறது ஈஸியா? ஏங்க சொல்லுங்களேன். ஒரு தாழ்வை நோக்கி நடக்கிறது கூட ஈஸி இல்லையா? நடக்கவே வேண்டாம், சும்மா அப்படி நடந்தாலும் வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். நான் சில நேரங்களில் நான் அஸ்தம்பட்டியில் இருந்த டைமில் வாக்கிங்காக என்ன பண்ணுவேன்னா அடிவாரம் போவேன். அடிவாரம் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு பெண்டில், ஏற்காடு ஃபஸ்ட்டு பெண்டில் நான் பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து வாக்கிங் போவேன். நானும் சுதாவும் வாக்கிங் போவோம். அப்போது நல்லா ஏறும் போது செம்மையாக கால் வலிக்கும், நல்லா மூச்சு எடுக்கும், பயங்கரமாக கால் வலிக்கும். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சேர்றோன்னே நமக்கு தெரியாது. இங்கேருந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த இடம் வரைக்கும் போகிறது எப்படா போய் சேருவோன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நிறைய நேரத்தில் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த லீவ் டைமில் வருவாங்க. வேகமாக ஓடி டபால்னி கீழே விழுந்து கையை உடச்சி, காலை உடச்சி, பல்ல உடச்சி, இந்த கதையெல்லாம் வழியில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏறுறது எப்பயுமே சிரமம் தான். இந்த மேலானவைகளை பார்க்கிறது ஈஸின்னு ஏசப்பா ஒரு நாளும் சொல்லல. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது சுலபமானதுன்னு ஒரு நாளும் ஏசப்பா எங்கேயுமே சொல்லவே இல்லை. கடினம்ன்றார், இம்பாசிபிள் அப்படின்றார். அப்போ நம்மளுடைய பார்வையை எந்த திசையில நீங்க வைக்கிறீங்க பாருங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனம் இந்நேரத்துக்கு நமக்கு மனப்பாடமாவே தெரிஞ்சிருக்கணும். பிலிப்பியர் 3:14 வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். திரும்ப வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. லக்கை நோக்கி நான் தொடருகிறேன், லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். I press on toward the goal for the prize of the upward call of God in Jesus Christ. upward னா அர்த்தம் மேல் நோக்கி. அந்த மேல் நோக்கின்ற வார்த்தையை தமிழ்ல அவங்க எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணல. தேவன் அழைத்த பரம அழைப்புன்னு சொல்லிட்டாங்க. பரம அழைப்பு மேல தான் இருக்குது, கீழே கிடையாது. டிவைன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், தெய்வீகமா நம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சில காரியங்களை உலக தோற்றத்துக்கு முன்னமே பில்லியாகிய எனக்கு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நிர்ணயித்து நியமித்து வைத்திருக்கிறார். அதை நோக்கி தான் உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய பயணம் இருக்கணும், உங்களுடைய பார்வை. அதனாலதான் ஆவிக்குரிய கண்களும் மனக்கண்களும் திறக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். இப்ப நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா உங்க ஆவிக்குரிய கண்ணும் உங்க மனக்கண்ணும் என்ன இருக்குன்னு அர்த்தம், மூடி இருக்கு, தூங்கிட்டு இருக்கு, இல்ல குருடாயிடுச்சு. வெறும் மாம்ச கண்ணுல மட்டும்தான் பாக்குறீங்க. இன்னைக்கு நீங்க இதை புரிந்து கொள்ளணும். நம்ம மேல் நோக்கி பார்ப்பதனுடைய, மேல நோக்கி, நம்முடைய பிரயாணமே மேல் நோக்கி தான். நம்முடைய பார்வையே எங்க தான் இருக்கணும், மேல் நோக்கி தான். இது ரொம்ப சிரமமானது. ஆனால் இந்த நாட்களிலே அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு ஒரு உருவகத்தையும் சொல்றேன். ஏசப்பா இங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போனாருன்னு சொன்னேன். இன்னொன்னு, அவர் அந்த
அடிக்கப்படுற நேரம் வந்துச்சு இல்லைங்களா, சிலுவையில் அடிக்கப்படுற நேரம். அந்த நேரம் வந்து பிலாத்துவனுடைய அரண்மனையில் இருந்தார். அந்த அரண்மனையிலிருந்து கொல்கதா மலை இல்லையா, அங்கதானே ஒரு சிலுவையில் அரைஞ்சாங்க, அது பேரே மலை. இது சமவெளியிலிருந்து அவர் என்ன பண்ணணும், இப்போ மலைக்கு போகணும். எந்த மலை? கொல்கதா மலை. இது சாதாரணமா இல்லை, ஏற்கனவே அடிச்சு தோலை உரிச்சிட்டாங்க, முதுகெல்லாம் ரணமாக இருக்கிறது, தலையிலே முள் கிரீடம் இருக்கிறது. இதோட சேர்த்து கிட்டத்தட்ட 60-70 கிலோ இடையுள்ள ஒரு மரம், ஒரு கிராஸ். அந்த மரத்தை தோல் மேலே வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, தூக்கிட்டு போன்னு சொல்லி மலையில் அவர் ஏறணும், சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. ஏசப்பா ஏங்க, ஏசு அவர் எனக்காக செஞ்சாருங்க, நான் ஏங்க திரும்ப சிலுவையை சுமக்கணும்? ஏசப்பா அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு, ஒருத்தன் சிலுவையை சுமந்து என் பின்னாடி வரலன்னா அவன் என்னை பின்பற்றுவதற்கு தகுதியே இல்லைன்ட்டாரு. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சிலுவை இருக்கு. அந்த சிலுவையை நம்ம சமவெளியில சுமக்கிறதுக்காக கர்த்தர் அப்படி நம்ம மேல வைக்கல. இந்த சிலுவையை சுமக்கிறதே எப்படிதான் தெரியுமா? மேல் நோக்கி ஒரு மலை பிரயாணம். இது நடக்கிறதே வெறும் காலில் சும்மா நடக்கிறதே கஷ்டம். இது மேல நம்ம மேல ஒரு சுமை வேற இருக்குது, ஒரு சிலுவையை வேற நம்ம சுமந்து நடக்கிறோம். அதுவும் பார்வை எங்க இருக்கணுமா? மேல நோக்கி. எப்படா அதை நோக்கி நம்ம போவோம்? இப்போ இந்த எப்படா அதை போவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் எப்போ தெரியுங்களா வருது? சாவர நேரத்தில், மரணம் அப்படியே கண்ணுக்கு பக்கத்தில் வர்ற நேரத்தில் வயசானவங்க கிட்ட போய் பேசிங்கன்னா அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, எப்படா சாவோன்னு இருக்குதுங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சாச்சுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த டைம்ல தான் மேலே பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய மைண்டை வந்து இந்த உலகம் அப்படி என்ன பண்ணிடுச்சுன்னா மேனிப்புலேட் பண்ணி வச்சிருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் நம்ம என்னைக்கு மறுபிறப்பு அடைகிறோமோ அன்னிலிருந்து நம்முடைய பார்வையெல்லாம் எங்க தான் இருக்கணுமா? சொல்லுங்க, எங்க தான் இருக்குமா? மேலதான் இருக்கணுமா? ஆனா நமக்கு மேல பார்வை எப்ப தெரியுமா வருது? சரீரத்துல பலன் போய் கை கால்லாம் உடஞ்சி ஆஸ்பத்திரியில கடைசி நிமிஷத்துல இழுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றோம்? ஏசப்பா எடுத்துக்கிட்டாருன்னா பரவாயில்லைங்க அப்படின்றோம். இது நியாயமா? இது உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? அழைப்புல இருந்தே நீ மேல நோக்கி பார்க்கணுன்றதுதான் அழைப்பு. ஆனா எப்பதான் புத்தி வருது? கை கால்லாம் உடஞ்சி பலன் இல்லாம கடைசி நிமிஷத்துல படுக்கும் போதுதான் மேல நோக்கி பார்க்கலாம் அப்படின்னு யோசனை வருது. அப்படியும் ஒரு சிலரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிறாரு. அதனால நம்ம சான்ஸ் எடுக்க கூடாது. எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கடைசி நிமிஷத்துல கதறின பாவிய மாதிரி ஏசப்பா பக்கத்துல ஒரு பாவி இருந்தான் இல்லையா, அந்த மாதிரி ஏசப்பா என் மேல கிருபையா இருக்க மாட்டாரா அப்படின்னா கிடையாது. உங்க மேல கிருபையா இருப்பாரு இருக்க மாட்டாருன்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. இப்போ இருக்கிற நொடியில உங்களுடைய பார்வை எங்க இருக்குது? நான் அதுதான் உங்களுக்கு நான் உங்க முன்னாடி ஒரு கேள்வியா கேட்க வைக்கிறேன். நான் வைக்கிறேன் உங்க முன்னாடி, யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பின் நாளிலிருந்து உங்களுடைய எண்ணம், ஏக்கம், யோசனை எல்லாம் எதை பார்த்து இருக்கிறது? ஏன்னா நிறைய நேரங்கள்ல இப்ப நான் சொன்னதுதான், உலகம் நம்மளை இப்படிதான் அப்படியே அமுக்கி வச்சிருச்சு, மேனிப்புலேட் பண்ணி நம்மளை வசியப்படுத்தி. என்ன உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு, ஆண்டு அனுபவிக்கிறது எவ்வளவு விஷயம் இருக்கு, அதை பாரு, அதை அனுபவி. You are a fool to waste your time. உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்கிறதுக்கு நீ ஒரு முட்டாள். போய் சர்ச்சுன்னு உட்காந்துட்டு மேலானதுன்னு பார்த்துக்கிட்டு வானத்தையே விட்டத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நீ ஒரு முட்டாள். இதுதான் உலகம் சொல்லும். ஆனா ஆவிக்குரிய கண்களும் மனக்கண்களும் திறந்திருக்கிறவன் சொல்லுவான், I will not look here, I will not look down, I will look up. நான் சமவெளியை பார்க்க போறது இல்ல, குழிய பார்க்க போறது இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒத்தாசை அனுப்புகிற என் தேவனை, மேலானவைகளை மாத்திரம்தான் என்னுடைய கண்கள் நோக்கி இருக்கும். ஆனா இதற்கான பயிற்சி ரட்சிப்பின் நாளிலிருந்தே ஆரம்பிக்கிறது. இதற்கான பயிற்சி ரட்சிப்பின் நாள். ஒருவேளை உங்க சர்ச்சில் உங்களோட போதனையில் இது வரைக்கும் நீங்க சர்ச்சில் வந்து இதை கத்துக்கொள்ளணும்னா இது வரைக்கும் நீங்க சர்ச்சுக்கு வந்ததே வேஸ்ட். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க இம்மைக்காக மாத்திரம் இந்த பூமியில எனக்கு ஏதாவது நடக்கணும்ன்றதுக்காக மாத்திரம் ஏசப்பாவை தேடினீங்கன்னா, அதுக்கு மாத்திரம் மேல நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில உங்களை மாதிரி பரிதாபமான மனுஷன் யாருமே கிடையாதுன்றாரு. எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த நன்மை வரணும், எனக்கு இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், ஏசப்பா சொல்லி இருக்கிறார்ல, அவர் கடவுள் தானே, அவர் எனக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி உலகத்துல அழிந்து போகக்கூடிய காரியத்திற்காக மாத்திரம் நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பவுல் சொல்றாரு, சச்சோ உன்னைய மாதிரி பரிதாபமான மனுஷன் வேற யாருமே இல்லப்பா. ஏன்னா அழைத்த நாளிலிருந்து, தெரிந்து கொள்ளுதலை, அழைப்பை நீங்கள் பெற்ற நாளிலிருந்து
உங்களுக்கான பயிற்சி என்ன தெரியுமா? மேலானவைகளையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் எருசலேம் மேல நோக்கி போகும் பொழுதும் அதை கற்றுக் கொடுக்கிறாரு. கொல்கதா மலைக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுதும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. ஏனென்றால் அந்த இடத்துல தான் தேவனுடைய பிதாவுனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியும்? அவரு நிறைவேற்ற முடியும். ஏசப்பாக்கு எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். கடினமா இருந்ததானா கெத்செமனே தோட்டத்தில் என்ன ஜெபிக்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். சோ ரீசன் என்ன? ஏன்னா நான் மேல அந்த கொல்கதா மலையில போய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு மரிக்கணும்ன்றது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். இதை அக்கம்ப்ளிஷ், இதை நிறைவேற்றணும். அதனால ஏசப்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்றது எத்தனையோ விஷயம் இருந்துச்சு. பேதுரு கூட டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் சொல்றாரு, ஏசப்பா நீங்களாம் சாவக்கூடாது, நீங்க என் கூட இருந்து நம்மளாம் வேற லெவல்ல நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன சாவரன்றீங்களே அப்படின்னு பேதுரு சொல்றாரு. உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, பிசாசேன்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவியை கடிந்து கொள்கிறேன்லாம் சொல்ல, டைரக்டாவே பேதுருவை பார்த்து என்னன்னு சொல்றாரு? பேயே ஓடு அப்படின்றாரு. காரணம் என்ன? அவருடைய கண்கள் மேலானவைகளையே நோக்கி கொண்டிருந்தது. மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். சங்கீதம் 121 திரும்ப வருவோம். அதுல 3-8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 121 திரும்ப வரும். 1-2 வாசிச்சிட்டோம், 3-8 அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிப்போமா? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சேர்ந்து வாசிங்க. பகலிலே இரவிலே நிலவாகிலும் என்றென்றைக்கும் காப்பார். போதும். சரி, இப்போ இந்த அதிகாரம் ஒரு சிலருக்கு மனப்பாடமா தெரியும், பாட்டா பாடி இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த 3வது வசனத்திலிருந்து இருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வசனம் இல்லாம நீ டைரக்டா 3வது வசனம் வந்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சே, ஆண்டவர் என்னை காக்கிற தெய்வம், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, சே எவ்வளோ பொன்மொழிகள், எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் 2 வசனம் தான் ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? கண்ணு எங்க இருக்கணுமா? மேல இருக்கணுமா? பாதை மலையை நோக்கி இருக்கணுமா? பாதை உயர்வை நோக்கி இருக்கணுமா? அந்த பாதை பார்வை பாதை எல்லாம் மேல் நோக்கி இருந்தாதான் மிச்சம் 3-8 வசனம் வரைக்கும் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு செட் ஆகும். இல்லைன்னா மறந்துருங்க, அந்த வசனத்தை மறந்துருங்க. சரியா? சோ அப்போ இங்க ஒரு விஷயத்தை கர்த்தர், see, every promise comes with an expectation. தேவன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்னா அதோடு கூட ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்கிறார். ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம தாராளமா உங்ககிட்ட ஒரு வாக்குறுதியை ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார்னா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. அன்பு நம்ம நேசிக்கிறது அளவில்லாம நேசிக்கிறாரு, எதிர்பார்க்காம நேசிக்கிறாரு. ஆனா அவருடைய வாக்குறுதிக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா மாறணும்னா நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு தான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நீங்கள் பார்க்க பழகுங்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, உன் கால்களை அவர் தள்ளாட, அதாவது நீ மேல நோக்கி போற, கல்லுல நடந்து போற, ஆனாலும் உன் காலை அவர் என்ன பண்ண போறது இல்ல, விட போறது. நீ விழற மாதிரி இருந்தாலும் உன்னை காக்கிறவர் உறங்க போவது இல்லை. இப்ப சின்ன குழந்தை எடுத்துக்கொள்வோம். படியில நடக்க பழகிற ஒரு சின்ன குழந்தை எடுத்த உடனே நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா வீட்லையுமே குழந்தைகள் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை தவள ஆரம்பிச்ச உடனே படிக்கு ஒரு கேட்டை போட்டுருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? எல்லார் வீட்லையும் படி இருந்துச்சுன்னா குழந்தை தவள ஆரம்பிச்ச உடனே என்ட்ரன்ஸ்லையும் ஒரு கேட்டு, அந்த எண்டுலையும் ஒரு கேட்டு. ஏன்? படியில் விழுந்தா பயங்கர சேதம். இதே அப்பா கூட இருந்தாருன்னா, இல்லை அம்மா பக்கத்தில் உட்காந்து இருந்தாங்கன்னா அங்கே கேட்லாம் தேவையில்லை. அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. படியில் ஏற பழக்கும் போதும் நடக்க ஆரம்பிக்கும் போதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, நட பிடி, கீழே விழுந்தா என்ன பண்ணுறேன் உன்னை நான் பிடிச்சுக்கிறேன். இதை விட நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ டெக்னிக்கலாக கேட்டுக்கிட்டலாம் போட்டு இவ்வளோ யோசிக்கிறோமே, இதை விட மேலானதை மாத்திரம் நோக்கி பார்க்கிற நமக்கு எவ்வளோ உதவி செய்வார். அல்லேலூயா. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா,
உங்க ஆவிக்குரிய கண்களும் உங்கள் மனக்கண்களும் மேலானவைகளை பார்க்கும்படியான ஒரு எதிர்பார்ப்பு. இவ்வளவுதான், சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன்ங்க. அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நமக்கு தான் அது கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். நான் மேல பார்த்து நடக்கும் பொழுது என் காலை நான் கீழே விழுவனா மாட்டேனா அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் மேலே ஏறும் பொழுது என் கையை பிடிச்சு தூக்கிட்டு போறவர் என் கூட நடக்கிறாரு. என்னுடைய அன்பின் தகப்பன் என் கரத்தை பிடிச்சு நடத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்பிக்கையோட நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயா 41:10. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இதெல்லாம் மனப்பாடமா சொல்றோம். ஆனா வசனத்தை வார்த்தை நல்லா கவனிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்ததா, என் நீதியின் கையினாலே, என் கையினாலே உன்னை நான் தாங்குவேன். ஐ வில் uphold you. நான் உன்னை பிடிச்சுக்குவேன். கீழே விழற மாதிரி இருந்தா விழுந்ததுக்கு அப்புறம் தூசி தட்டி விட்டு எழுப்புறது இல்ல, விழுறதுக்கு முன்னாடியே உன் கையை பிடிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்? உன்னுடைய பார்வை எங்க நோக்கமா இருக்குது? மேலானவைகளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அப்போ இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த அலியா பிரயாணத்துல, மேல் நோக்கி போகிற இந்த பிரயாணத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கு சௌகரியமா இருக்கிற நிலையிலிருந்து நான் வெளியே வரணும். உங்களுக்கு எல்லாமே சௌகரியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய பார்வை மேலே இல்லைன்னு அர்த்தம். எப்பயுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சேலஞ்சிங்காகவும் ரக்கடாகவும் தான் இருக்கும். அப்பதான் உண்மையாலுமே நீங்க மேல் நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்குதுங்க, எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்குதுங்க, எந்த கவலையும் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க பார்வை எங்க இல்லை? அலியா பிரயாணத்துல நீங்க இல்ல. மேல் நோக்கி போகிற பிரயாணம் உங்களுடையதாக இல்லை. சோ முதலாவது உங்களுடைய சௌகரிய நிலையை விட்டு வெளியே வாருங்கள். வாக் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு சௌகரியமா இருக்கணும் வேண்டாம், அசௌகரியத்தை கொஞ்சம் பழகணும். சிறு வயதுல இந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவுரை என்ன தெரியுங்களா? சிறு பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு, டோன்ட் கிவ் எவ்ரிதிங் தட் யுவர் சைல்ட் ஆஸ்க்ஸ். உங்கள் பிள்ளை கேட்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணாதீங்க? வாங்கி கொடுக்காதீங்க. நோன்னு சொல்ல பழகுங்க. காசு இருந்தாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு தேவையா இருந்தாலும் வெயிட் பண்ணு. ஒரு சிலருடைய பெற்றோர் அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. ஒரு சிலருடைய பெற்றோருக்கு நல்லா தெரியும் காசு இருக்கு, அதெல்லாம் தெரியும். ஆனா பிள்ளைக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் தெரியுங்களா? டிசப்பாயின்மெண்ட்ஸை கற்றுக் கொடுக்கணும். ஏமாற்றங்களை ஏற்க மனசு பழகணும், தோல்விகளை ஏற்க மனசு பழகணும். இப்ப இந்த மாதிரி பயங்கர செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதான பிள்ளைங்க தான் சமுதாயத்தில் வளர்ந்து இன்னைக்கு சமுதாயத்திலேயே சீர்கேடா மாற்றுங்கிற யார் தெரியுங்களா? people who did not face disappointments. ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள பழகாத மனது. இப்ப ஏசப்பாவும் அதே மாதிரி தான் நம்மளை பழக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு சில நேரங்கள்ல தாமதங்கள், இந்த ஏமாற்றங்கள், ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அவர் உங்களை எதற்காக பழக்க வைக்கிறார் தெரியுமா? மேலானவைகளை உங்களுடைய பார்வை பார்க்கும்படி, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே, உங்களுடைய மனக்கண்களினாலே வருகிற வார்த்தையின் வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக அவர் உங்களை கடினமான பாதையிலே ஒரு சில நேரங்களில் உங்களை பயிற்றுவிக்கிறார். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவரை மாதிரி நல்ல அப்பா யாருமே இல்லைன்னு உங்களால மனசார சொல்ல முடியும். ஆனா வெறும் நன்மை செய்யறப்ப மாத்திரம் எசப்பா உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சுத்த பொய், அது சீட்டிங். ஏசப்பாவை எப்ப நல்லவர்னு சொல்லுவோம்? நினைச்சதெல்லாம் நடக்கும் போது, கேட்டதெல்லாம் கொடுத்தா ஏசப்பா மாதிரி ஒரு கடவுளா யாருங்க, யாருமே கிடையாதுன்னு. ஆனா ஏதோ ஒரு சில நேரத்துல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், ஒரு தோல்வி வர மாதிரி இருக்கு, தாமதம் ஆகுது, கொஞ்சம் கடினமா இருக்குன்னா உடனே என்ன சொல்றோம்? ஆமா, அப்பதான் நம்முடைய பார்வை மேலானதை விட்டுட்டு கொஞ்சம் சைட்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன் சில நேரம் கீழையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நிறைய நேரங்களில் பயத்தோடு வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த நாளில் 4 முக்கியமான நபர்களை நான் சொல்லி முடிக்க ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். நான் வசனம்லாம் சொல்ல போகிறதில்ல, அந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஒரு 4 முக்கியமான நபர்கள் அலியா பாதையை தெரிந்தெடுத்தவர்கள், வெற்றியை ஆனால் கண்டடைந்தார்கள். முதலாவது ஆபிரகாம். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அலியா பிரயாணத்தை ஆரம்பித்த முதல் மனுஷன் ஆபிரகாம். ஏன்னா கர்த்தர் இவரை அழைக்கும் பொழுது இவருக்கு பிள்ளைங்க கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு? உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்து மாதிரியும் பூமி கடல் மணல மாதிரியும் இதெல்லாம் சொல்றாரு.
ஆனால் அவனுக்கு அது ரொம்ப கடினம். அதாவது வயசாகி போச்சு, எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது, சொந்த ஊரை விட்டு வெளியவும் போக சொல்கிறாரு. சொந்த ஊரில் இருந்தானாச்சும் ஏதாவது பண்ணலாம், சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போ, கல்தேயர் என்கிற அந்த ஊர் அப்படின்ற தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. எந்த தேசம் ஒன்றுமே தெரியாது. அப்போ நேவிகேஷன்லாம் கிடையாது, கூகுள் மேப்லாம் ஒன்றும் கிடையாது, கண்ணு கட்டின தூரம் வரையும் போன்றாரு. இப்போ இந்த பயணம், இந்த பிரயாணம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறோம் அவர் வழியில சந்திக்கிறதான போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். ரொம்ப பிரச்சனை தான். அவர் அதாவது ஒரு மனுஷன் விசுவாசத்துல காத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொருத்தரும் அந்த விசுவாச பரீட்சையில வந்தாதான் தெரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும், அவருக்கு என்ன கவலை, அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாரு. ஆனா அவன் கடந்து வர்ற விசுவாச பாதை பரீட்சையை கடந்து வந்தாதான் நமக்கு புரியும். ஸோ வெளியில இருந்து ஜட்ஜ் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா, ஆனா கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆபிரகாம் அதே தான். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாம் எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஐஸ்வர்யவான், திரளான ஆடுகள் மாடுகள். அதாவது எனக்கு தெரிஞ்சு லோத்துக்கு அப்புறம் பயங்கர ஐஸ்வர்யவான் மாதிரி இருந்தவர் யாரு அந்த காலத்துல? ஆபிரகாம் தான். அவ்வளவு காரியங்கள். அடுத்ததா ஈசாக்கு இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவர் ஒரு பரிவாரத்தோட போய் இரு பரிவாரங்களோட ரிட்டர்ன் வராருங்களா, இவ்வளவு பயங்கர ஒரு இது. ஆனா அவங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் நம்ம ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம். The call for Abraham was not easy. ஆபிரகாமுக்கு வந்த அழைப்பு எளிதானது அல்ல, அது மேல் நோக்கி. இதை கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எபிரேயர் 11 அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் பத்தி சொல்லும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமலே செத்து போயிட்டானா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சரி குழந்தைய கொடுத்துட்டாரு, ஆனா இன்னொரு வாக்குத்தத்தம் நிறைவேறல. என்ன நிறைவேறல தெரியுமா? கானான் உனக்கு சுதந்திரமா தருவேன். அது நிறைவேறிச்சு ஆபிரகாம் காலத்துல இல்ல. எப்ப நிறைவேறிச்சு? யோசுவா காலத்துல தான் நிறைவேறிச்சு. ஆனா அந்த டைம்லயும் ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? விசுவாசத்தோட இருந்தார். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு சவாலா இருந்திருக்கும். விசுவாசத்தை விட்டு எனக்கு குழந்தைய கொடுத்தீங்க, ரைட்டு, கானான் எங்க கொடுக்கலையே, கானான்ல நான் பரதேசியால சுத்திக்கிட்டு இருக்கிறேன், கானான் வாக்கு பண்ணப்பட்ட கானான் எனக்கு வரலையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல. அலியா பிரயாணத்துல தன்னுடைய பார்வையை தேவன் மேல மாத்திரம் வைத்திருந்ததுனாலே அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் அது அதாவது அது பார்க்காமையே இறந்தாலும் அவருக்குள்ள இருக்கிறதான விசுவாசத்தினாலே அவர் பூரணராக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நிச்சயமா அப்போ ஒருவேளை அடுத்த கேள்வி, அப்போ ஆபிரகாம் மாதிரி எனக்கு ஏதாவது கண்ணுல பார்க்காமலே நான் செத்து போயிடுவேனோ அப்படின்ற அடுத்த பயம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் நான் அதை பத்தி நான் சொல்ல வரல. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் மேலானவைகளை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு நிர்ணயம் எடுக்க வேண்டும். இது முதல் மனுஷன். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 39. இங்க யோசேப் என்கிற ஒரு மனிதன், அவருடைய பயணமும் அலியா பயணம் தான் இல்லையா? வந்த கனவு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் இவருக்கு முன்னாடி பணிந்து கொள்ற மாதிரி ஒரு கனவு. ஆனா அது நிறைவேறிச்சா? இல்ல. நாளாக கொடுமையாகிட்டே போகுது. முதல்ல கிணத்துல தூக்கி போட்டான், அப்புறம் சரி கொஞ்சம் ரைட்டா கொஞ்சம் மாறுதுன்னு பார்த்தா அப்புறம் ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயிலையும் பல வருஷமா அங்க ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் விட்டுட்டு ஓடிட்டான். ஆக மொத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், கனவுல யோசேப்புக்கு வந்த தரிசனத்திலிருந்து அவர் எகிப்துல போய் ஒரு அதிபதியா மாறுற வரைக்கும் அவர் மேற்கொண்ட பயணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலியா மாத்திரம், அதாவது மேலானவைகளை மாத்திரம் அவர் பார்க்காம இருந்திருந்தார்னா ஒன்னு குழியிலேயே செத்து போயிருப்பார், இல்லைன்னா போத்திபாருடைய வீட்டிலே போத்திபாருடைய மனைவியினுடைய பாவம் செஞ்சு அங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஜெயிலையே என்ன இருக்கும், செத்து போயிருப்பார். ஆனா இதெல்லாம் தாண்டி அவருடைய பயணம் மேலானவைகளை பார்த்து கொண்டிருந்ததுனாலே அவருக்காக வாக்கு பண்ணப்பட்டதை அவர் அடைந்தார். அதை அவர் கண்ணால பார்த்தாரு. ஆமா தானே? யாக்கோபுடைய பிள்ளைங்க அவங்க அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க? சாப்பாட்டுக்காக வந்து சொல்லுங்க என்ன பண்றாங்க? படிச்சிருக்கோம் இல்லையா? அரண்மனையில வந்து என்ன பண்றாங்க? யோசேப் முன்னாடி பணிறாங்க. அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சே, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு விசுவாசத்துல உறுதியா இருந்ததுக்கு அன்னைக்கு எனக்கு கனவுல காண்பிச்சதை கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த நேரத்தில் வந்து ஒருவேளை யோசேப் ஒரு நார்சிசிஸ்டா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வாங்கடா வாங்க வாங்க, இதை தாண்டா நான் எதிர்பார்த்திருந்தேன், வாங்க எல்லாம் காலில் விழுவுங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் அங்க என்ன பண்ணல, இவ்வளோ அழகா பாருங்களேன், நம்மளுடைய சந்ததி அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்னைய பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு?
இங்க எகிப்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறான், நல்லா கவலைப்படாதீங்க, உங்களையும் உங்க பிள்ளைங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன், நான் எகிப்துல வச்சு நான் பாத்துக்கிறேன்றார். ஏன்னா அவங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் பயம். யாக்கோபு செத்து போயிட்டாரு. செத்து போனதுக்கு அப்புறம் இவன் அப்பா இருந்த வரைக்கும் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டான் தம்பி, ஆனா இப்ப அதிபதி ஆயிட்டாரு, அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு, அதனால இதுக்கு மேல நம்ம கதை வேறதான் அப்படின்னு நினைக்கிற டைம்ல தான் யோசேப்புக்கு பாருங்க, அதனால யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைஞ்சவனா மேலானதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. நம்ம சங்கீதத்துல கூட இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அதாவது அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், வாக்கு பண்ணினது நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ ரெண்டாவது மனுஷன் யோசேப்பு. அடுத்து மூணாவது மனுஷன் தானியேல். இந்த தானியேலை பத்தி பார்க்கும்போது 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அவர் அடிமையா போனாரு. அங்க அடிமையா போன இடத்துல ஒரு ராஜ வாழ்க்கை கிடைச்சது, ஆனா அங்கேயும் போய் ராஜ வாழ்க்கை வேணான்றாரு. ராஜாவுக்கு முன்னாடி வைக்கிற சாப்பாடு வேணாம், ராஜாவுக்கு கொடுக்கிற மதுபானம் வேணாம், எனக்கு வெறும் காய்கறியை மாத்திரம் கொடு. ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தெரிந்து கொள்றாரு. காரணம் என்ன, இதெல்லாம் வந்தா கண்டிப்பா அவருடைய பார்வை என்ன ஆயிடும், வேற பக்கம் மாறிடும், திசை மாறிடும். என்னுடைய கவனத்தை நான் திசை மாற்ற நான் விரும்பல. கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மாத்திரம் தான் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தானியேல் மிகவும் கவனத்தோடு இருந்ததுனாலே பரிசுத்த பாதையை அவன் தெரிந்தெடுத்தான். ரொம்ப கஷ்டம் தான் அது. பரிசுத்த பாதையை தெரிந்தெடுத்தனால தான் நிறைய எதிரிகள்லாம் இருந்தாங்க. சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா, சிங்க கெபியில் நான் விழுந்தேன். அப்புறம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் கூட இருந்ததான இன்னும் 3 வாலிபர்கள், அவங்களும் எதற்காக தான் போடப்பட்டாங்க, தேவன் மேல் இருக்கிறதான விசுவாசத்திற்காக. ஆனால் அவர்களுடைய பார்வை எங்க இருந்தது, அவங்க பாருங்க, அவங்க சொல்ற ஒரு துணிச்சலான ஒரு வார்த்தை, நீ என்ன பண்ணாலும் உன்னையெல்லாம் வணங்க முடியாது, சிலையை என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாது, நான் தேவனை தான் வணங்குவோம். காரணம் என்ன, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, மேலானவைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து 4வதாக கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம் வாசிப்போமா? லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம் வாசிப்போமா? 51 பா. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அடுத்த வசனம், தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அந்த 51வது வசனம் பாருங்க. இங்க பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படும். எந்த எடுத்துக்கொள்ளப்படும், என்னது இது, எதை பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அவருடைய ஊழியம் நாட்கள் இப்பதான் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் இத்தனை நாட்கள்ல அவருடைய ஊழியங்கள் நிறைவேற போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக, நான் சொன்ன மாதிரி எருசலேம் எங்க இருக்குது, இவங்கெல்லாம் சமவெளியில் இருக்கிறாங்க, எருசலேம் எங்க இருக்குது, மலையில் இருக்குது. ஸோ எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, தட் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு அக்கம்ப்ளிஷ் த வில் ஆஃப் த ஃபாதர். அந்த உச்சி, அந்த இடத்துல தான் நான் பிதாவினுடைய என்னை அனுப்பின தகப்பனுடைய சித்தத்தை நான் என்ன பண்ண போறேன், செய்து முடிக்கிற இடம். ஏசப்பா பல இடங்களுக்கு ஊழியம் செஞ்சு போனார். சமாரியாவுக்கு போனாரு, கலிலேயாவுக்கு போனாரு, எல்லா இடத்துக்கும் போனாரு. ஆனா அவருடைய அவருடைய ஈர்ப்பு எங்க தெரியுமா இருந்தது, எருசலேமுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் பிதாவினுடைய சித்தத்தை அவர் என்ன பண்ண முடியும், செய்து நிறைவேற்ற முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு எனக்கான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய லக்கு, ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா பார்வை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே, உங்கள் மனக்கண்களினாலே எந்த திசையை பார்க்கிறீர்கள், எந்த திசையை நீங்க பார்க்கிறீங்க? ஆர் யூ லுக்கிங் டவுன், கீழே பார்க்குறீங்களா? கீழே பார்த்தா பயம்தான். சுத்தி சைட்ல பார்க்குறீங்களா? சுத்தி கித்தி பார்த்தீங்கன்னா வெறும் கல்லு தான் தெரியும், ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனால் மலை ஏறுகிறவங்க உச்சியில பார்க்க போகிற தேவனுடைய மகிமையை மாத்திரம் தான் கண்ணோக்கமாக வச்சிருப்பாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நம்ம யாரும் கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். லார்ட், ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் மை ஐஸ் அப்பான் யூ. நான் என் கண்களை மீது நான் வைக்க போகிறேன். சொல்லலாமா? ஏசப்பா, இதுவரைக்கும் நான் மாம்ச கண்ணினால நடந்தது போதும். இதுவரைக்கும் என் மாம்ச கண்ணில் பார்த்து
என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி செய்வான், அவங்க உதவி செய்வாங்க, எனக்கு இந்த சூழ்நிலை சாதகமாக இருக்குது, எனக்கு இந்த பணம் வரும், அது எனக்கு உதவி செய்யும், இந்த பலத்தினால இதை செய்வேன், எனக்கு வயசு இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது. இது எல்லாம் மாம்ச கண்களினாலே நீங்கள் பார்த்து உங்களுக்கு வர்ற தைரியம். அது ஒரு நாள் இல்லை, என்னைக்கு வேணாலும் உங்களை விட்டு விலகும். ஆனால் ஆவிக்குரிய கண்களினாலும் உங்கள் மனக்கண்கள், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் நிரப்புகிற அந்த மனக்கண்களும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்துட்டாருன்னா நீங்க மேலானவைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோர்ந்து போக மாட்டீங்க, எந்த காரியத்திலும் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. காரணம், உங்களுடைய கண்கள் மேலானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். நம்ம சொல்லுவோம், ஏசப்பா, நான் இதுவரைக்கும் என் மாம்சத்தின் பலத்தினாலே, என் மாம்ச கண்களினாலே நான் கேட்கிறது, நான் பார்க்கிறது, இந்த காரியங்களினால மாத்திரம் நான் வாழ்ந்து இதுவரைக்கும் நான் அலைந்து திரிந்தது போதும். இதுவரைக்கும் என்னுடைய பாதை அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் நியமித்த பாதையில என் கால்கள் நடக்கவில்லை. காரணம், என் கண்கள் மேலானவைகளை பார்க்கவில்லை. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மேலானவைகளை பார்க்க தவறிட்டேன். அதனால என்னுடைய பாதை தடுமாற்றமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். முடிந்தால் தேவனுடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கமிட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. சும்மா இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு நேரத்தை செலவழிக்க நம்ம இங்க வரல. ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா, என் கண்கள் உம்மையே பார்க்கட்டும், மேலானவைகளை நான் பார்க்க என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க, என்னுடைய மன கண்களை திறங்க. நான் நிறைய நேரம் வசனத்தை வாசிக்கிறேன், ஆனா வசனத்தின் வெளிச்சம் எனக்குள்ள போகல. காரணம், என் மன கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. லார்ட், ஐ ப்ரே தட் யூ வில் ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட். என்னுடைய இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறப்பீராக. என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பீராக. பூமிக்குரியவைகளை அல்ல, கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நான் பார்ப்பதற்கு இந்த அலியா பிரயாணம் எனக்கு வேண்டும். இந்த அலியா பயணம் எனக்கு வேண்டும். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திற்கு நேராக அது உயரமா இருந்தாலோ, அது கண்ணு கிட்டாத தூரத்தில் அது இருக்கிறதை போல இருந்தாலோ, நான் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாக ஆவிக்குரிய கண்களினாலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதான நோக்கத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதான தரிசனத்தை நான் அடையும்படி என் கண்கள் அதையே பார்த்து கொண்டிருக்கோ. நான் வேற எதை குறித்தும் கலங்க போவது இல்லை. ஒருவேளை சோர்வடையலாம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஒரு கலக்கத்திற்குள்ளாக இருக்கலாம், மேல பார்த்து பார்த்து என் கண்கள் எல்லாம் ஏக்கத்தில் பூத்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்றை நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, என் கண்களை மேலானவைகளுக்கு நேராக திருப்பும் பொழுது, என்னை காக்கிறவர் நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னுடைய கரத்தை பிடிச்சு நீங்க வழி நடத்துறீங்க. ஆனா அதற்கு தேவை, என் கண்கள் மேலானவைகளை பார்க்க வேண்டும், அழிவில்லாதவைகளை பார்க்க வேண்டும். அப்பா, இந்த நாளில் எனக்கு உதவி செய்யுங்க. அழிவில்லாத காரியம், நீர் எனக்காக வைத்திருக்கிற மேலான காரியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக. கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. லார்ட், ஓபன் மை ஐஸ். என்னுடைய கண்களை திறம், என்னுடைய கண்களை திறந்தருளும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. மறைவான காரியங்கள், ஆவி உலகத்தில் நடக்கிற காரியங்களை நான் பார்க்கணும். அது நன்மைகள், நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறீங்க அப்பா. எனக்கு விரோதமா சத்ருவின் தீமைகளும் அணிவகுத்து நிற்கிறது. இது எல்லாவற்றையும் பார்க்கிறதற்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பா. மேலானவைகளை நான் பார்க்க வேண்டும், பூமிக்குரியவைகளே அல்ல. நானும் என்னுடைய குடும்பமும் எங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்குரியவைகளை, மேலான பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அழிந்து போகக்கூடிய காரியங்களின் மேல் எங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் என்றால் அதை எங்களை விட்டு அகற்றுங்க. அந்த காரியங்களில் எங்களுக்கு ஒரு திருப்பத்தை கத்த தாங்க அப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதுவரை உலகத்தின் காரியங்களுக்காக ஏங்கி கொண்டிருந்த சிந்தை, இதுவரை உலகத்தின் காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருந்ததான இருதயம் இன்றையிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை பெறட்டும் அப்பா. இன்றையிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் எனக்கு உண்டாகட்டும் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய கண்ணு உலகத்தை பார்த்திருக்கலாம், உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்திருக்கலாம், இல்ல கீழே இருக்கிறதான பயந்து உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா அப்பா, நான் இப்போ என்னுடைய கண்களை உங்க மேல நான் பதிய வைக்கிறேன், உங்களையே நான் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. வேற எந்த திசையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டாம், எனக்கு ஒத்தாசை வர வேண்டாம். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற திசை அப்பா, உங்களுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வீற்றிருக்கிற அந்த பரலோகம் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற திசை அப்பா. அப்பா, நீங்க இந்த நாளிலே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பார்வை வேற எந்த பக்கமும் போக கூடாது.
கேளுங்க கேளுங்க, ஏசப்பாயிட்ட கேளுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. இது சும்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து நடந்து போற, அப்படியே நீங்க இங்க போய் அப்படியே மறந்து போகிற ஒரு காரியம் அல்ல. இந்த நாள்ல இருந்து அதற்காக நான் ஒரு தீர்மானம், நான் அதற்காக ஒரு பயிற்சி எடுப்பேன். தேவ சமூகத்துல இந்த நாள்ல நான் ஒரு ட்ரைனிங் இந்த இருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்ணு இனிமேட்டு மேலானவைகளையே பார்க்க, என் கண்களை நான் பழக்குவிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பழக்குவிக்கப்படுவதாக. Let my eyes be trained to look up to the things of God. தேவனுக்குரிய காரியங்களை பார்க்கும்படி என் கண்கள் பழக்குவிக்கப்படுவதாக. என்னுடைய மனக்கண்கள் திறந்திருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் என் கண்களுக்குள்ளாக, மனக்கண்களுக்குள்ளாக ஊடுருவி பாயட்டோ. ஓஹோ, உலகத்தினுடைய பாரங்கள் என்னை அழுத்த வேண்டாம், உலகத்தின் கவலைகள் என்னை நெருக்க வேண்டாம். என் கண்கள் உம்மையே பார்க்க வேண்டுமே, நான் உம்மையே பற்றி கொண்டிருக்க வேண்டுமே. கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீரே. ஓ, நான் உம்மை பார்த்து நடக்கும் பொழுது என் கையை பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீரே. எஸ், நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கண்களை மூடி நல்ல கவனிங்க. இது கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த செய்தியினுடைய முடிவிலே இதை நான் எப்படி முடிக்கணும்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்டப்போ, ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு வசனம். இதை இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாக, உண்மையா இந்த மேலானவைகளை பார்க்கும்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டு கொடுக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 58:14, ஐசாயா சாப்டர் 58 verse 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாவற்றினாலும் அவர் உங்களை நிரப்புவார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது பொய்யுரையாத வார்த்தை. இது பில்லியினுடைய வார்த்தை இல்ல, ஊழியக்காரனுடைய வார்த்தை இல்ல, மனுஷனுடைய வார்த்தை இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் உங்களுடைய கண்கள் மேலானவைகளை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்க ஒரு தீர்மானம் எடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மதிய வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை ஆராதிக்க, உங்களை துதிக்க கர்த்தர் கிருபை தந்தீங்க. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. ஆராதனை நேரத்தில் எங்களுக்கு உணர்த்துனீங்க. எங்களுடைய இருதயத்தை சீர் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி பேசுனீங்க, எச்சரித்தீங்க. இந்த வசனத்திலும் இந்த பிரசங்க நேரத்திலும் ஆவியானவர் எங்களோடு பேசுனீங்க. எங்கள் கண்களை நாங்கள் எங்கே பதிய வைக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. மாம்ச கண்களினால அல்ல, ஆவிக்குரிய கண்களினாலும் மனக்கண்களினாலும் விழிப்புள்ளவர்களாய் மேலானவைகளையே நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இது எங்களால் உண்டாகிறது அல்ல, இது உம்மாலே உண்டாகிறது. எங்களுக்கு மிகுந்த கிருபை வேண்டும். அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் சொன்னா, அவன் சொன்ன காரியத்தை நீங்க சொன்ன பதில் ரொம்ப கடினமா இருந்ததுன்னு போயிட்டான். அப்போ கேட்டாங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிக்க முடியும், ரொம்ப கடினமா இருக்கிறதே என்று சொல்லி. அப்ப நீங்க சொன்னீங்க, மனுஷனால இது கூடாததுதான், ஆனா தேவனால் இது கூடும். ஆகையினாலே அந்த வார்த்தையினாலே எங்களை கண்மலையின் தேனினாலும் அப்பா நீர் எங்களை நிரப்புவேன், எங்களை போஷிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுறோம். எங்களை அழைத்த தகப்பன், எங்கள் கரத்தை பிடித்திருக்கிற தகப்பன், முற்றும் முடிய எங்களை நடத்த நீர் போதுமானவர். ஆகையினாலே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கண்கள் அவைகளையே பார்க்கட்டும். எங்கள் மாம்ச கண்களினால அல்ல, ஆவிக்குரிய கண்களினாலே உம்மை பார்க்க, ஆவிக்குரியவைகளை பார்க்க, எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க, எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் திட்டங்களை பார்த்து அதற்கு எதிராக ஜாக்கிரதையாயிருந்து ஜெபிக்க விழிப்புள்ள ஒரு இருதயத்தை தாரும். எல்லா கலக்கங்களும் நெருக்கங்களும் எங்களை விட்டு வெளியேறட்டும். இந்த நாள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு புதிய உற்சாகத்தை பெறுவதாக. என்னுடைய கண்கள் மேலானவைகளை நான் பார்க்கிறேன், மேலானவைகளுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உறுதியோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை